சிலுவையின் 7 அதிசயங்கள். 7வது அதிசயம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். மனுக்குலத்துக்காக சிலுவையிலே தூக்கி கொண்டிருக்கிறதான நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சிலுவையிலே ஜீவனை விடுகிறதான வேளையிலே மொழிந்ததான அருமையான 7வது வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு கொடிய வேதனையிலே மத்தியிலே நிற்கிறதான வேளையிலே அநேக வார்த்தைகளை 6 வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடைசியிலே தன் ஜீவன் பிரிகிற நேரத்திலே பிதாவை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறார். என்ன என்று சொன்னால், தன்னுடைய ஆவியை அவருடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். காரிருள் நீங்கிய போது இயேசு பிதாவை நோக்கி பார்க்கிறார். இப்போது அவருடைய நம்பிக்கை பிதா ஒருவர் மாத்திரம்தான். உலகத்தில் உள்ளதான மக்கள் எல்லாரும் விட்டு விட்டார்கள், எல்லாரும் தூர போனார்கள். இப்போது அவருக்கு இருப்பது, அவருடைய நம்பிக்கையாக இருப்பது பிதாவாகிய கடவுள் மாத்திரம்தான் என்று சொல்லி அறிந்துதான் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி வெற்றிகரமாக முழங்குவதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த வார்த்தை யூத மக்களுடைய ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, யூத மக்கள் நித்திரைக்கு செல்லும் போது ஆண்டவரே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்குவார்கள். அந்த வார்த்தையோடு இயேசுநாதர் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை சேர்த்து இந்த இடத்திலே சொல்வதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையில 3 பாகங்கள். இயேசுநாதர் சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்கும்போது பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். 2வதாக பிதாவுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறார். 3வது தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறார் என்று சொல்லி நாம் அதிலே கண்டுகொள்கிறோம். பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். முதலாவதாக இந்த பிதா என்று சொல்லுகிறான வேளையில இந்த உலகத்திலே நான் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாடுகளிலும் பார்க்கும்போது தங்களுடைய தகப்பன்மார்களை பாப்பு, டாடி என்று, பப்பா என்று சொல்லி, ஃபாதர் என்று சொல்லி, பிதாவே என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த வார்த்தைகள் என்று சொல்லும்போது ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய தகப்பன்மாரிடத்தில் எப்படி நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை காண்பிக்கத்தக்கதாக அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். யூதர்கள் அப்பா என்று சொல்லுகிற வார்த்தை உபயோகிக்கிறார்கள். நெருங்கின உறவு முறை உண்டாக்குவதற்காக அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல கடவுளை இயேசுநாதர் பிதாவே என்று சொல்லும்போது பிதாவுக்கும் இயேசுநாதருக்கும் உள்ளதான உறவு நெருங்கினதான ஒரு உறவு என்பதை காண்பிக்கும் பொருட்டாக இந்த வார்த்தையை நாம் கண்டுகொள்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இயேசுநாதர் 12வது வயதிலே தேவாலயத்திலே செல்லுகிறார். பண்டிகை நாளிலே அந்த 3வது நாளிலே தன்னுடைய தாய் தகப்பன்மார் தேடிக்கொண்டு தேவாலயத்தில் வருகிறார்கள். அந்த இடத்துல கேட்கிறார்கள், ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சொல்லி. அப்போது இயேசுநாதர் சொல்லுகிறார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று சொல்லி அறியீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அந்த பிதாவோடு, அந்த சிறு பருவத்திலிருந்து பிதாவோடு நெருங்கின உறவு அவருக்கு இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல் அவருடைய தோளில் வந்து இருந்தார் என்று சொல்லி, இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லுகிறான ஒரு சத்தத்தை அந்த இடத்துல நாம் கண்டுகொள்கிறோம். இந்த ஊழிய காலத்தில், இயேசுநாதர் ஊழிய காலத்தில் அநேக வேளைகளில் இயேசுநாதர் கடவுளை பிதா என்று சொல்லி மனு மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் கண்டுகொள்கிறோம். ஒரு மேய்ப்பனாக அல்லது ஒரு தூரம் போன ஒரு மகனுக்கு அவனை நேசிக்கத்தக்கதாக ஒரு எவ்வளவு உறவு இருந்தது என்று சொல்லி அந்த இடத்திலே கண்டுகொள்கிறோம். இப்படிப்பட்டதான கடவுளைத்தான் இயேசுநாதர் பிதா என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசுநாதர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். அப்போ சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டு ஜெபியுங்கள் என்று சொல்வதை நாம் கண்டுகொள்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசுநாதர் லாசருடைய கல்லறை அருகிலே நின்று பிதாவே என் விண்ணப்பத்தை கேட்டீர் என்று சொல்வதை நாம் அந்த இடத்திலே வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அநேக வேளைகளிலே இயேசுநாதர் பிதாவும் இயேசுநாதரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தையை பல இடங்களிலே அந்த
அதிகாரத்திலே குறிப்பிடுவதை நாம் கண்டுகொள்கிறோம். லூக்கா 22 அதிகாரம் 42 இயேசுவின் ஊழியத்தின் கடைசியில கெத்செமனேல போகிறார். அங்கு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறதான வேளையில கூட, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமாறு நீங்கப்படி செய்யும் என்று சொல்லி அந்த இடத்துல ஜெபிப்பதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த வேளையில சிலுவையில தொங்குகிறதான வேளையில முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்வதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த கடைசி வேளையில கடைசி வார்த்தையை கூட பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டு அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் கண்டுகொள்கிறோம். யோவான் 10 அதிகாரம் 30 14 அதிகாரத்தும் 9 பார்க்கும்போது இயேசுநாதர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்வதை கண்டுகொள்கிறோம். ஆனபடினாலே இயேசுநாதரை கண்ட மக்கள் அந்த பிதாவோடு உறவு வைத்துக் கொள்ளத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். இரண்டாவதாக, பிதாவின் கரங்களிலே இந்த ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் இயேசுநாதர் இந்த ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். பிதாவின் கரம் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த நம்பிக்கை இயேசுநாதருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். பிதாவின் கரங்கள் என்று சொல்லும்போது உலகத்தை எல்லாவற்றையும், நாம் காண்கிறவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் படைத்ததான கரங்கள். 102 சங்கீதத்தில் 25 பார்க்கும்போது பூமியை அஸ்திபாரப்படுத்தின கரங்கள் என்று தாவீது சொல்கிறார். 95 சங்கீதம் 4-5 பார்க்கும்போது உலகத்தையும் அதில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறதான கரங்கள் என்று சொல்கிறார். பூமியின் ஆழம், மலைகளின் உயரம், கடல், பூமி இவை எல்லாவற்றையும் படைத்து அவைகளை கட்டுப்படுத்துகிறதான கரங்கள் என்று சொல்வதை கண்டுகொள்கிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 12 பார்க்கும்போது தண்ணீர், மலைகள், பர்வதங்கள், பூமி, வானங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவற்றை கட்டுப்படுத்துகிறதான கரங்கள் பிதாவுடைய கரங்கள் என்று சொல்கிறார். 119 சங்கீதம் 73 பார்க்கும்போது உங்களுடைய கரங்கள் என்னை உருவாக்கிட்டு என்று சொல்லுகிறார். ஆக இந்த பிதாவுடைய கரங்கள் என்று சொல்லும் பொழுது மிக வல்லமையுள்ளதான கரங்கள் என்று சொல்லியும் பாதுகாக்கிறதான ஒரு கரங்கள் என்று சொல்லியும் இயேசுநாதர் அறிந்து உணர்ந்தபடினாலே தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், பிதாவே உங்களுடைய கரங்களிலே என்னை ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. நான் என்னுடைய 2 பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்த போது அவள் தூங்குறதான வேளையில என்னுடைய 2 கைகளையும் விரித்து வைக்க சொல்வார்கள். என்னுடைய மகள் என்னுடைய இடது பக்கத்து தோளிலும் என்னுடைய மகன் என்னுடைய வலது பக்கத்து தோளிலும் படுத்திருந்து அவளுடைய கைகளை வைத்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வேளையில தான் அவளுக்கு அநேக கதைகள் கேட்பார்கள். திருமறையில் உள்ள அநேக காரியங்கள் நிகழ்வுகளை அந்த வேளையில தான் நான் சொல்லிக் கொடுத்தது உண்டு. அவர்கள் இப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்படி நான் அவர்களை அரவணைத்துக் கொள்கிறதான வேளையில அவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள். எந்த விதமான பயமும் இல்லாதபடிக்கு நல்ல நித்திரை அவர்களுக்கு கிடைக்கும். அவனமாகத்தான் இந்த நம்பிக்கைக்கு உரிய கரம் என்று சொல்லி இயேசுநாதர் பிதாவுடைய கரம், நம்பிக்கைக்கு உரிய கரம் என்று சொல்லி அறிந்து தான் அந்த பிதாவுடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வதை கண்டுகொள்கிறோம். இந்த கரத்திலே விழுகிறவர்கள், பிதாவுடைய கரத்திலே சேர்ந்து சரண் அடைகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வியாதிகளே, கழிவுகளிலே, வேற ஒன்றிலும் விழாதபடிக்கு, அழிவுகளிலே விழாதபடிக்கு காத்து கொள்வார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அந்த அன்பான, அருமையான, வலிமையான கரங்கள் இயேசுநாதருக்கு நம்பிக்கையாக இருந்தபடினாலே தான் உங்களுடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வதை நாம் கண்டுகொள்கிறோம். மூன்றாவதாக, இயேசுநாதர் தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வேளையில சரீரத்தை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் சரீரத்தை அவர் நினைக்கவில்லை. சரீரத்திலே அடைய வேண்டியதான எல்லா உத்தரவுகளையும் அடைந்து தீர்ந்தாகிவிட்டது. சரீர வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். சற்று நேரத்துக்கு பின்னதாக தன்னை கால்களை அடித்து முறித்து கொல்ல போர் செய்வர் வருவார்கள் என்பதை அறிந்தும், கல்லறையிலே அடக்கம் படுவார்கள் என்று சொல்லி அறிந்தும் இவைகளை ஒன்றும் குறித்து இயேசுநாதர் கவலை கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் சரீர வேதனை எல்லாம், உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடிந்தாயிற்று. இப்பொழுது ஆவி மாத்திரம்தான் பற்றி கரிசனையாக இருக்கிறார். ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 படிக்கும்போது
மனுஷனை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினார், நாசியில சுவாசத்தை ஊற்றினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி ஆதியாகமம் 3:19 பார்க்கும்போது இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரசங்கி 12:7 பார்க்கும்போது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் என்று சொல்வதை கண்டுகொள்கிறோம். இந்த ரகசியத்தை இயேசுநாதர் அறிந்தபடினாலே தான் இந்த கடைசி வேளையில சொல்லுகிறார், பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக முழக்கப்பட்டு சொல்வதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த ஒப்படைத்தலின் விளைவுகள் என்ன? இயேசுநாதர் இந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அநேக இயற்கையினான உள்ளதான காரியங்கள் ஏற்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்திய 27:51 பார்க்கும்போது தேவாரத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேளையில அந்த மகா பிரதான ஆசாரியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஸ்தலத்தில் செல்லுகிறான அந்த தடுப்பு, அந்த திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. இப்பொழுது இந்த இயேசுநாதர் மகா பிரதான ஆசிரியர் இருக்கிறபடினாலே எபிரேயர் 6:19-20 படிக்கிறோம். இந்த மகா பிரதான ஆசிரியர் அந்த மகா பிரதான ஸ்தலத்தில் பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அவ்வண்ணமாகத்தான் அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும், இயேசுநாதரை நம்புகிற அத்தனை பேருக்கும், இயேசுநாதருடைய சமூகத்தில் சரணடைகிற அத்தனை பேருக்கும் இந்த மகா பிரதான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து பிதாவோடு உறவு கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்திய 27:51 கீழாக பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டன, அநேக பரிசுத்தவான்கள் கல்லறைகளிலிருந்து எழும்பி எருசலேமிலே சென்று பட்டணத்தில் சென்று காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில அந்த 27 மத்திய 27:54 பார்க்கும்போது இந்த போர்ச்சியர்கள் கூடி நின்றான வேளையில 100க்கு அதிபதி அங்க நிற்கிறான். அந்த மனுஷன் சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். இயேசுனுடைய ஊழிய காலத்தில் அநேக தடவை சொன்னார், நான் மேசியா தான், தேவகுமாரன் தான் என்று சொல்லுகிற வார்த்தைகளை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த கடைசி வேளையில இயேசுனார் சொன்னதான இந்த ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொன்னதான இந்த வேளையில அவன் ஒரு சாட்சி சொல்கிறான், இவர் மெய்யாக தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி. ஆதி திருச்சபையில பாருங்கள், அப்போஸ்தலர் 7:59 ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அந்த வேளையில சொல்கிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன் என்று சொல்லி. இந்த வார்த்தை இந்த பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இயேசுநாதர் எல்லா வேளைகளிலும் ஜெபித்தார். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதான வேளையில, சீஷர்களை தெரிந்தெடுக்கிறதான வேளையில, லாசருடைய கல்லறையிலே, மலைகளிலே, கெத்செமனிலே, கடைசியில சிலுவையில கூட நின்று ஜெபித்ததான இந்த ஜெபத்தை நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் 17:21 சொல்லுகிறார், இவர்கள் நம்மிலே ஒன்றாயிருக்க வேண்டும் பிதாவே என்று சொல்லி கேட்பதை கண்டுகொள்கிறோம். ஆனப்படி இயேசுநாதர் இந்த ஆவியை ஒப்பு கொடுத்தது போல, பரிசுத்தவான்கள் அப்படி ஒப்பு கொடுத்தது போல, நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் சரண் அடைகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை சிலுவையை பார்க்கிறதான வெளியரங்கமாக ஒரு தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் காணலாம். ஏனென்று சொன்னால், இந்த யூத மத தலைவர்கள் பிளான் பண்ணி செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவரை அடித்து உதைத்து நிந்தனைக்கு உட்படுத்தி எல்லாவற்றையும் செய்து சிலுவையில் தொங்க விடுகிறார்கள் என்று சொன்னால், சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு கல்வனை போல ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தோல்வியாக சிலுவை காணப்படுகிறது. ஆனால் சிலுவை உள்ளாக பார்க்கும்போது சிலுவையின் மரணம் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மனுக்குலத்துக்காடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒன்றாக இருந்து வெற்றிகரமாக முடித்த ஒரு காரியம் என்று சொல்லி அறிந்துதான் இயேசுநாதர் இத்தனை வார்த்தைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா என்று சொல்லி கேட்டு பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் போது இயேசுநாதர் சொன்னது போல, ஸ்தேவான் சொன்னது போல,
பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த 7 அதிசயமான வார்த்தைகளை இயேசுனார் சிலுவையில் நின்ற சொன்ன வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தன் ஒருவன் கேட்கிறான், இந்த வார்த்தைகளை கேட்கிறதான வேளையிலே நீங்கள் அங்கே இருக்கிறீர்களா? கொல்கத்தா மேட்டில் இருக்கிறீர்களா? சிலுவைக்கு அடியிலே இருக்கிறீர்களா? இயேசுவை சிலுவையிலே அறைந்த போதும், இயேசுவை ஆணிகளால் அடித்த போதும், இயேசுவை கல்லறையில் வைத்த போதும் நீங்கள் அங்கே இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறான். நான் அங்கிருக்கிறேன், என்னுடைய உள்ளம், என்னுடைய சரீரம் முழு நடுங்குகிறது என்று சொல்லி ஒரு அருமையான பாடலாக பாடுகிறான். எப்படி என்று சொன்னால் கேளுங்கள். When they crucified my Lord, were you there when they crucified my Lord? Oh, 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 oh. Sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when they crucified my Lord? Were you there when they nailed him in the tree? Were you there when they nailed him in the tree? Oh, 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 oh. Sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when they nailed him in the tree? Were you there when they laid him in the tomb? Were you there when they laid him in the tomb? Oh, oh, oh. Sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when they laid him in the tomb? அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாதருடைய சிலுவை தரிசனங்களை கண்டதான ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரம் முழுவதும் நடுங்குகிறது என்று சொல்லி பாடுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில இந்த 7 அதிசயமான வார்த்தைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய உணர்வு என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இயேசு நாதர் சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லும்போது உங்களுக்காகத்தான், எனக்காகத்தான் அவர் பாடுபட்டு மரித்தார் என்று சொல்லியும், இந்த அருமையான வார்த்தைகளை எனக்காகத்தான் சொல்லுகிறார் என்று சொன்னார் என்று சொல்லி உணர்வு அடைவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இயேசு கடைசியில் சொன்னது போல, பிதாவே இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த கிருபையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.